வச்சிட்டு போயிட்டாளா? செல்ல மகன் செல்லம் கொடுத்து வளர்த்தில. இப்ப என்னாச்சு? குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போயிட்டால. எதை சொன்னாலும் அம்மா இல்லாத பொண்ணுடா, என் ஆத்தாடா நாடி பிடிச்சு கொஞ்சம். இப்ப என்னாச்சு? நின்னே அவளை பத்தி இந்த வீட்ல பேசாதீங்க. என் தம்பி வந்து பத்து கிடக்காப்ல. அந்த ஓடால் திருக்கி அந்த பொறுப்பு பெயிண்ட் வெட்டி என் தம்பியால போடுங்கடா. உன்னை போய் நம்பினானே என் தம்பி. இது ஒண்ணுதான் பொறுத்தல். ஐயோ, அவங்க படையோட கிளம்புறது பார்த்தா அவனை வெட்டாம விட மாட்டாங்க போல இருக்கு. என்னங்க நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அவங்க கையில கால்ல விழுந்தாவது நம்ம புள்ளைய உசுரோட விட சொல்லுங்க. என்ன எதுக்கு அவங்க கால்ல விட சொல்ற? ஓ மய கையில அடிச்சு அவங்க என்ன நானே வெட்ட வேண்டி. ஐயோ கேப்பே. என்னங்க? டேய் அது ஷேரோட தானே? மூதேவி அது லாரிடா. ஐயோ தூக்க கலக்கத்துல ஒண்ணும் தெரியலடா. நீ வண்டியை கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டு மூஞ்ச கிஞ்ச கழுவிட்டு போவோம். நீ அவங்கள எழுப்பு. டேய் மாப்ள, நல்ல தம்பி. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? உடல் ஜெயில இருக்கோம். சேஃபான பிளேஸ்ல தான் இருக்கோம், பயப்படாத. பாரு, அவங்க ஆத்தா மடியிலோட இப்படி படுத்திருக்க மாட்டியா. காதலை சேர்க்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. நான் ஒண்ணுக்கு இறக்குறேன், நீ அவனை இறக்கு. நல்ல தம்பி, அவனை இறக்குடா. ஏய் இவன் என்னடா காசு வாங்கி குடிச்சானா இல்ல காய்ச்சி குடிச்சானா இவ்வளவு போதையா இருக்கான்? கொஞ்சம் தட்டி எழுப்ப. டேய் கண்ணா காதலிச்சா மட்டும் போதாது, எங்கள மாதிரி கெப்பாசிட்டி வேணும். டேய் நீ போய் அந்த புள்ளைய எழுப்பு. எழுப்புடா. புள்ள என்ன பண்ண காத்திருக்கோ? ரேவதி ரேவதி, இந்த மூக்குல என்னத்த வச்சாங்களோ? ரேவதி ரேவதி, டாய் டாய். அங்க பாரு கண்ணனே, ராஸ்கல்ஸ் எப்படி உட்கார்ந்திருக்கான்ட்டு. என்ன பாக்குற? நம்ம ரொம்ப தூரமா வந்துட்டோம். இனிமே உங்க ரெண்டு பேர்த்த யாராலையும் பிடிக்கவே முடியாது. வாய கலவிட பரதேசி. டேய் வில்லேஜ் பாய், கஷ்டப்பட்டு ஹீரோயிசம் பண்ணி தூக்கிட்டு வந்திருக்காங்க. நீ ஸ்கோர் பண்ண பாக்குறியா? சும்மா இருக்கு எனக்கு. வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க, வாழ்ந்து கால எடுத்து வச்சு வாங்க. என்ன பூந்த வீட்டுக்கு வருது? ஏன் அப்படி பண்ணீங்க? அசிங்கமா போச்சு. என்ன எதுக்குடா இப்படி தூக்கிட்டு வந்தீங்க? பாவீங்களா? ஏன் அப்படி பண்ண? எந்திரடா எந்திரடா. டேய் நீ மண்டையில மூட வைடா. யார் வந்தடா பாரு. டேய் செல்ல குட்டி, உன் புஜ்ஜு ரேவதிடா, பட்டு குட்டி பாரு. தேவையா இது? பாருடா. ரேவதி, தெரியும் ரேவதி, நீ என்ன எப்படியா தூக்கிட்டு வந்துருவேன்னு. யார தூக்கிட்டு வந்து எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனாலே குழப்பம் தானடா. ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவீங்களா, அங்க முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிருக்கும். என் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்குமே. என்ன எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? ஒன்ன தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஒன்னு யார் ரேவதி தூக்கிட்டு வந்தது? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானுங்களே, இவனுங்க தான்டா. நண்பனாடா நீங்களா? இப்ப ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? டேய் டேய் என்னடா நடக்குதுங்க? என்னடா தெரியாத மாதிரி கேக்குறான்? அதான்டா எனக்கும் புரியல. ஒருவேளை பொண்ணை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டோமா? இது அவ தங்கச்சியா இருக்குமோ? ஐயோ ஒரு இளவு இல்லடா. டேய் ஏண்டா உனக்காக முட்டி மோதி உயிரை பணைய வச்சு இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்தா என்ன கேள்விடா கேக்குற நீங்க? ஏமா அன்னி கோயில அவன் என்ன நாட்டுக்கு செத்துருவேன்? என்னாச்சு உனக்கு இப்ப? நான் எப்படா சொன்ன சாவேன்னு? இப்பதான்டா சாகலான்னு தோணுது. ரேவதி, நீ பயத்துல உளற ரேவதி. எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு காதல் இருந்தது எனக்கு தெரியும் ரேவதி. ஏன் ரேவதி, அன்னைக்கு சட்டை வாங்கி கொடுத்த, செலவுக்கு பணம் கொடுத்த, வேர்த்த தொடக்க உன் கர்ச்சப்பை கொடுத்த, பர்த்டேவுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்த. ஏன் ரேவதி, இதெல்லாம் காதல் இல்லையா? சரி காதல் விடு. அன்னைக்கு கோயில்ல அவன் கால வந்து வாழ்க்கை கொண்டு கதறி ரேவதி, இது காதல் இல்லையா? என்னடா சொல்லி வச்சிருக்க இவனுங்க கிட்ட? அது இல்ல ரேவதி, உன் கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதெல்லாம் கொஞ்சோண்டு சேர்த்து சொன்ன. சேர்த்து சொன்னையா? எவ்வளவு? அது ரொம்ப கொஞ்சம். டேய் இப்ப சொல்றா, அந்த பொண்ணு உண்மையிலேயே உன்னை லவ் பண்ணிச்சா இல்லையாடா? காதல் இவ மனசுல இருக்கு மச்சான், ஆனா அது வெளியில சொல்ல மாட்டேங்கிறா. ஐயோ ஐயோ ஐயோ, என் மனசுல எதுவுமே இல்லையே. கடைசி வரைக்கும் நான் வேணாம் தானே சொன்னேன். இப்படி பண்ணிட்டீங்களேடா. ஐயோ மச்சான், கொஞ்சம் சொதப்பிட்டமோ? கொஞ்சம் இல்ல, டோட்டலாவே சொதப்பிட்டோம். அம்மா நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துரு. இப்ப கல்யாணத்தை எந்த கோயில்ல வச்சுக்கான்னு சொல்லு. போங்கடா லூசுங்களா. அம்மா இந்த அடி உனக்கு விழுந்திருக்க வேண்டியது. ரேவதி நில்லு ரேவதி. என்ன ரெண்டு பேரும் விறுவிறுன்னு போறாங்க? கல்யாணத்துக்கு நேரம் குறிக்க போறாங்களா? உன் கருமாதிக்கு நாள் குறிக்க போறாங்க. டேய் போய் தொலைட்டு விடு. டேய் அவ போற போக்க பார்த்தா எங்கயாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கடத்தல் கேஸ் தூக்கி உள்ள வச்சுருவாங்கடா. கடத்தல? ஆமாடா, எனக்கு பயமா இருக்குடா. ரேவதி கிட்ட எடுத்து சொல்லி பேசி பாப்போம்டா. தாத்தே ஐயோ ச்சே, என்ன பண்ணு புரியவே மாட்டேங்குது.
தாஸ் வண்டி எடுத்து எஸ்கேப் ஆயிட்டான்டா. யாரு நம்ம தாசா பாப்பா நம்மள எங்கயா ஓடி போயிடலாம். எங்க எங்கயாவது போயிடலாம்டா. பாதியில ஒரு தாண்டா பாம்பே ஃப்ரெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் காதலுக்காக அடி வாங்கி மிதி வாங்கி காதலை சேர்த்து வைக்கிறது தாண்டா தமிழ்நாட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கண்ணன் ரேவதி ஒண்ணு சேரணும்டா. சேர்த்து வைக்காம விட மாட்டேடா. துப்பாதடா. ரேவதி நில்லு ரேவதி ப்ளீஸ். எங்க போற? அம்மா அதுல காசு போட்டாதான் பேச முடியும். தெரியுதுல கூட. இந்தா மாமா கேட்டா டூர் வந்தோன்னு சொல்லு ப்ளீஸ். இந்த போன் எடுக்க யாருமே இல்லையா? ஹலோ அத்தை அத்தை நான் ரேவதி பேசுறேன். ரேவதியா? ரேவதி யாரியே? நீ ஏண்டி பேசுற? நீ ஓட்டமில்லாம எங்க மானம் போச்சு, எங்க மருதாதி போச்சு, எங்க கெப்பாசிட்டியே போச்சுடி. அத்தை நான் சொல்றத கேளுங்க. செத்தா கூட என் மாத்திர நீ முடியாதடி. இங்க வேண்டிய நீ வந்த என் கட்ட வேகாதடி. எங்க செத்து தொழில் திருக்கி பாக்கலே. ஏட்டு போன ரேவதிரா. ரேவதியா? எங்க இருக்கன்னு கேட்டியா? அவ எங்க இருந்தா எனக்கு என்னடா? எனக்கு என்னங்க அது? ஆனா ஒண்ணு அறுவாலை தூக்கிறீங்க. அவங்கள பிடிச்சு உள்ள போலாம் பார்த்தா நீங்க இவங்கள வெட்டிப்பட்டு தேவி போடுங்க போயிட்டு பாருயா. ஐயா வேணாம். முட்டாளத்தை வெட்டி ஜெயிலுக்கு போனா வர தப்பில்லையா? ஐயா அறிவு இருக்காயா? இன்னும் 2 நிமிஷம் பேசிருந்தா அவங்க பேச்ச வச்சு இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம்ல. பொறுமையா இருங்க. அமைதியா பெரிய இருங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா. சோத்த ரெண்டு மூலையில உட்கார்ந்திருக்கணும். எங்க அப்பா கூட பிறந்த கப்பன அறுத்தி. ஐயோ ஏத்தா ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருந்திருந்தா எங்க இருக்கிறாங்க நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அப்படி சொல்லு. சரி விடுங்க. மறுபடியும் போன் வரும். பதட்டப்படாம பொறுமையா இருங்க. அப்படியே ஆமா இது வேற ஐயனார் மாதிரி. பேசுங்க பொறுமையா பேசுங்க அடக்கமா பேசுங்க. எனக்கு பொறுமையா பேசுறியா? பேரு பொறுமையா நான் பேசட்டுமா? நான் பேசட்டுமா? இல்ல நான் பேசணும். மானே நான் பேசுறேன்டா. நான் பேசுறேன். அவரே பரவாயில்ல நீங்க வேற போட்டுக்க மேட்டர் கவுத்து பேசாம இரு. நான் பேசுறேன்டா. பேசாம இரு. கருப்பா ரேவதி நான் அண்ணன் பேசுறேம்மா. மச்சான் நான் கண்ணன் பேசுறேம்மா. அடி செருப்பால. யாருக்கு யார் மச்சான்? ஏய் இவன் ஆம்பளையா இருந்தா எங்க இருக்குன்னு சொல்றா. உன்னை அங்கே வந்து பொலி போடுறேன். ஏய் நீ மட்டும் நேர்ல கடந்து உன்னை புளிச்சிரும்டா. ஏய் என்னடா சொல்றா? மச்சான் நீ பேசுறத மாமான்னு இருப்பான். மச்சான் மச்சான் ஐயோ மச்சான் கண்ணே. ஏங்க ஏங்க இப்படி டென்ஷன் ஆவீங்க? பொம்பளைங்க உங்கள மீதால விட்டு போறோம். எல்லாம் உங்கள வந்தது. இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும். நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குற பிரச்சனை. அவன் குடுக்குற பிரச்சனை. ஐயோ மச்சான் கண்ணே. ஐயோ மச்சான் 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 கண்ணே. ஐயோ மச்சான் கண்ணே. ஐயோ மச்சான் 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 என்ன பெருமாள் என்ன போடுங்க. என்ன மச்சான் மச்சான் ஓட்டர் கார்டு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? விவரத்தை சொல்லுங்க. அட உங்க கண்ணன் ஒண்ணு. ஆமா. அவன் என்ன போன்ல பார்த்து மச்சான் டாடா. ஏண்டா சபதத்தை நிறைவேற்ற நேரமாடா இது? உங்களுக்கு தெரியும். யார் யாரோட சபதம் பண்றது? நான் யார்ட்டேன் நீ போடல. போடலையா? நீ போடலையா? தெரியாது. டேய் நீ சபதம் பண்ணியா? இல்ல இல்ல நான் பண்ணல. நான் பண்ணல. நீ போடல. இல்லவே இல்ல. அப்ப மொத்தமா எல்லாத்தையும் போட வேண்டியது. அண்ணே பெருமாள் நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப நாக்கப்படுகிற மாதிரி கேக்குறேன். உங்க வீட்டுக்குள்ள இது என்னது? லவ் பேட்ஸ். உங்க வீட்ல மட்டும் லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ள ஒரு லவ் வந்தா எதிர்ப்பீங்களா? இப்படி கேட்கணும். வாடா வீட்டுக்கு போலாம். வாடா போயிட்டே இருப்போம். டேய் மூடுமுட்டி பிரதர். என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க அதை நான் கேட்கணும். அதானே இயற்கை. தாங்கறது இறக்குதா? ஐயோ அமெரிக்கா லவ் பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க. பேசாம சூப்பு வச்சு குடிங்க. இவன் ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரியா இருக்கான். ஏதோ மூணாருக்கு அனிமூன் வந்த மாதிரி இருக்கான். டேய் மச்சான் இப்போ எங்கடா போறோம்? இதுல என்ன சந்தேகம்? உன் வீட்டுக்கு தான். என்னது என் வீட்டுக்கா? மாப்பிள்ள உன்னை விட்டு எங்களுக்கு வேற யாரா இருக்கா? ஆமா இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். டேய் இப்படி பேசினா எப்படிடா? இல்லடா லவ் பண்ற 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி 2 பேரை எப்படிடா லவ் பண்ண வைக்க முடியும்? பின்ன ஏன்டா நீங்க இந்த பிள்ளைய கடத்துனீங்க? என்னது நாங்க என்ன செருப்பால் அடிப்பேன்? சரி விடு. நம்ம எல்லாரும் இப்ப இந்த பிள்ளைய பாதியிலையும் விட முடியாது. பாவண்டா. இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய திருப்பி வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இப்படியே விட்டு போனா எங்கயாவது போய் சூசைட் பண்ணிக்கிறேன்டா. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகுனதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நான் நல்லா சூசைட் பண்ணிக்கணும். அது இவங்க கூட பழனதுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். இப்ப அது முக்கியம் இல்ல. இப்ப உங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? சரி ஒரு கண்டிஷன். இவங்க 2 பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்ல ஒரு பொய் சொல்லணும். ஓகேயா? பொய் தானே. அதே மாப்பிள்ள ஈஸியா சொல்லுவேன். மாப்பிள்ள ஒரு பொய் சொல்லணும். டேய் என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அரிச்சந்திரா?
நான் பொய்யெல்லாம் பள்ளத்துக்கிட்ட விட்டுனா கழுத்து மேல வரும் உன் பொய்யினால தானே நாங்க இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம் பரதேசி போயில. விடுறா விடுறா. இப்ப என்னடா எங்க 2 பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லணும் அவ்வளவுதானே. ஏய் உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? நான் எதுக்குடா வருத்தப்படணும்? பொண்ணை கடந்தது நீங்க தானே. ஐயோ கொல்றானே. சரி சரி. ஷ். ம். எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் பாரு. ஒரு ப்ராப்ளம் இல்ல. நாயர் வீட்டுக்கு போகும்போது நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சுன்னு ஒரு சின்ன பொய் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுடா, என்ன வேணாலும் சொல்லு. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஹாஸ்டல்ல படிக்குது. இப்போ நான் கேரிங்கா இருக்கேன். எது வேணாலும் சொல்லு. உனக்கு போய் சொல்ல கத்தா தரணும். நான் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்ற மாதிரியே பேச